காலாவரி நாட்டில் பல ஆண்டு தவத்திற்கு பிறகு அந்நாட்டு மன்னன் ஜனாத்தனனுக்கு வாரிசு பிறந்த செய்தி காளி கோவிலில் பூஜையில் அமர்ந்திருந்த மன்னனின் செவியை எட்டியது. ஜனாத்தனா, உனது தவம் வீணாகவில்லை. இறுதியில் வெற்றி பெற்று விட்டாய். காலாவரி நாட்டில் இளவரசன் கால் பதித்து விட்டான். மகா காளிக்கு நான் செய்த பூஜை வீணாகவில்லை. என் அன்னை என்னை கைவிடவில்லை. மகிழ்ச்சியின் பூரிப்பில் சொன்ன மன்னன் தாம்பாளத்தில் நிரம்பியிருந்த குங்குமத்தை அள்ளி காளி சிலையில் வீசினார். தெருவீதிகளில் இவ்விஷயம் பரவ மகிழ்ச்சி தெருவீதி எங்கும் கொடிகட்டி பறந்தது. காலாவரி நாட்டின் பட்டத்து ராணியான ஏந்திளியை பார்ப்பதற்காக ஓடோடி வந்தார் ஜனாத்தனன். ஏந்திழை, நமக்கு மகன் பிறந்ததை எண்ணி என் மனம் பூரிப்பில் திளைக்கிறது. உனக்கு என்ன வேண்டும் கேள். பிரசவம் முடிந்து குழந்தையுடன் படுத்திருக்கும் தன் சரிபாதியிடம் வினவினார் ஜனாத்தனன். சுவாமி, நான் ஒன்று கேட்பேன், மறுக்காமல் செய்வீர்களா? எதை வேண்டுமானாலும் கேள், நிச்சயம் செய்வேன். செய்வேன் என்று சொல்லிவிட்டு பின் மறுத்துவிடக் கூடாது. வாக்கு கொடுத்து விட்டேன், நிச்சயம் பின்வாங்க மாட்டேன். நல்லது, தயவு கூர்ந்து எனக்கு விடுதலை கொடுங்கள் இந்த நரகத்தில் இருந்து. ஏந்திழை, நீ சொல்வது புரியவில்லை. எதை நரகம் என்கிறாய்? சிறு வயதிலேயே தங்களுக்கு விவாகம் செய்து வைத்து விட்டார்கள். தங்களுடன் கழித்த ஒவ்வொரு தினமும் சொர்க்கம்தான். ஆனால் கடந்த 32 வருடங்களாக 31 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறேன். இறுதியில் தங்களின் ஆசையான வாரிசை எனது 51வது வயதில் பெற்றெடுத்து விட்டேன். இனி குழந்தையை சுமப்பதற்கான திறன் என்னிடம் இல்லை. உடலெல்லாம் விட்டுவிட்டது. தங்களுக்கு மனைவியாக இருப்பதற்கான தகுதியை கூட இழந்து விட்டேன். ஆகையால் தாங்கள் எனக்கு விடுதலை தர வேண்டும். நரக வேதனையை ஏந்திழையின் தேகம் அனுபவிக்க விழியோரம் துளிர்த்த கண்ணீருடன் நடுங்கும் கரத்தால் தன் கணவனை கையெடுத்து கும்பிட்டார். மன்னா, தமது மனைவியின் உடல்நிலை மோசமான நிலையில் உள்ளது. ஏந்திழையை காப்பாற்றுவது என்பது இயலாத காரியம். ஆதலால் ஏந்திழையின் துயரத்தை தாங்களே தீர்த்து வைக்க வேண்டும். அரச மருத்துவச்சி சொல்வதை கேட்டு முழுமையாக உடைந்து போனார் ஜனாத்தனன். எல்லாம் எனது தவறுதான். தலையில் அடித்துக்கொண்டு காலாவரி நாட்டின் மன்னர் அழுது இப்போதுதான் அங்கிருந்த பணிப்பெண்கள் பார்த்தனர். மனைவியின் வலியை காண முடியாமல் தன் கரத்தாலேயே ஏந்திழைக்கு விஷத்தை கொடுத்தார் ஜனாத்தனன்.